உடனே அப்படி எப்படி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் புரூனே. இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வீடியோ சண்டே எடுத்ததுங்க, அதாவது இந்த லாஸ்ட் சண்டே மத்தியானம் நாங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஊர் சுத்த தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஆடி ஆஃபர், அதிரடி ஆஃபர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இங்கே ஒரு கடையில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆஃபர்லாம் கொடுக்க இது ஒன்றும் ஆடி மாதம் இல்லையே அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, தை மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஏன் இப்படி அறக்க பறக்க போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தாங்க அந்த ஆஃபருக்கு கடைசி நாள். யதார்த்தமாக ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கடையில் இந்த ஒரு பொருளுக்கு மட்டும் $150 ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. அது என்ன பொருள்னா, நாங்கள் ஒரு டிவி வாங்க போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வாங்கினோன்னா அந்த டிவியை $150 கம்மியாக வாங்கிடலாம். இன்னைக்கு அந்த ஆஃபரை எப்படியாவது யூஸ் பண்ணிடும் அப்படின்னு நினைச்சு போகும்போது தான் சிக்னல் விழுகுது, முன்னால பின்னால வண்டி போகுது, டிராஃபிக் ஆகுது, பெட்ரோல் காலியா போகுது. ஸோ வர்ற வழியிலேயே ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல வண்டிக்கு பெட்ரோலை ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வண்டியை ஓட்டிட்டு போனோம்னா ஒரு மணி நேரம் ஆகுங்க. கரெக்டா கடை வாசல்ல, அதாவது அந்த டிவி கடை வாசல்லே வண்டியை கொண்டு போய் நிறுத்திடலாம். அப்படிதாங்க நான் நினைச்சேன். வண்டிக்கு மட்டும் பெட்ரோல் போட்டியே, எனக்கு கொஞ்சம் ஏதாவது போட்டியான்னு வயிறு ஞாபகப்படுத்திடுச்சு. ஸோ அந்த வேலையை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணி, நாங்கள் வர்றோம், பிரியாணி காலியாக போயிடுச்சுன்னு சொல்லிடாம எங்களுக்கு எடுத்து வச்சிருங்கன்னு சொல்லிட்டோம். பிரியாணியா? அது என்னோட நூல் பரோட்டாக்கு ஈடாகாதுன்னு என் பையன் 3 வேளையும் நூல் பரோட்டா கொடுத்தாலும் சாப்பிடுவான் போல. அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணிக்கு பாயாசம் ஒன்று கொடுத்தாங்க. நமக்கு தான் ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்குமே. கடைசி சொட்டு வரைய மிச்சம் வைக்காம குடிச்சாச்சு. ஆமா, சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சுங்க. அங்கே அந்த காய்கறி பழங்கள்லாம் நல்லா இருக்கும். சரி, அப்படியே கையோட அதையும் வாங்கிட்டு போயிடலாமேன்னு அந்த கடைக்குள்ள வந்துட்டோம். ஏய், என்ன ஒருத்தர் ரிவர்ஸ்ல வந்துட்டு, மெதுவா மெதுவா மெதுவா, ஸ்லோவா போயிட்டு வா, ஸ்லோவா போயிட்டு வா. நம்ம ஒண்ணுன்னு சொன்னா ஒன்னோடையே முடிக்கிறோம். வீட்டுக்கு அது தேவை இது தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். உள்ள வந்ததுமே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஊர் ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு, அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம்லாம். அதில் ஸ்வீட் இருந்துச்சு. அதை பார்த்ததும் என் மூஞ்சி சந்திரமுகியாவே மாறிடுச்சு. இந்த நாட்டோட ஸ்வீட் வந்து நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இனிமே தான் சாப்பிட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு. என் பையன் வழக்கம் போல அவனுக்கு பிடிச்ச ஃப்ரூட் காக்டெயில் எடுத்துக்கிட்டான். இடிச்சிடாதீங்க, யார் மேலே இடிக்காம பார்த்து போங்க. போங்க போங்க, அந்த காய்கறியெல்லாம் வாங்குவோம். போங்க. இந்த பழங்கள் எதாவது வேணுமா? பழம், சனவ், இந்த ஃப்ரூட்ஸு, இந்த ஆப்பிள்லாம் நல்லா இருக்குமே. இந்த ஆப்பிள் எடுத்துக்கோ ஸ்கூலுக்கு. டேய், அது லெமன்டா, அதுக்கு பிடிக்கும். ஜூஸ் போட்டு எடுக்குது. ஜூஸ்க்கு இந்த லெமன் வேணாம். இல்லம்மா, நம்ம அங்க சின்ன லெமன் இருக்கும்ல, இந்த இங்க பாரு, சப்போட்டா இருக்கு பாரு, எடுத்துக்கோ. அதான் சப்போட்டா, அது நல்லா இருக்கும், அதை எடுத்துக்கோ.
எனக்கு கொய்யா காயா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே இந்த கடையில் தான் வாங்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் போல். வந்து 3 days ஆகிடுச்சான் அந்த கொய்யா வந்து. அதனால காலி ஆகிடுச்சு. இருந்ததுமே அவ்வளோ சரியில்லை. வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்புறம் சரி வேணான்னு வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து நல்லா இனிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மை ஃபேவரட் ஆனால் அதுக்கு பதிலாக என்னோட ஃபேவரட் சீதாப்பழம் இருந்துச்சுங்க இன்னைக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன், இதெல்லாம் நான் வாங்கலையே, எப்படி இதெல்லாம் பில்லு போட்டு வீடு வந்து சேர்ந்துச்சுன்னு. அப்படியெல்லாம் சில பொருள் வந்து நான் வாங்கிட்டு வந்ததுக்குள்ள இருக்கும். அது எப்படின்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். இந்த இருக்காலும் ஒருத்தர் 2 சாக்லேட்டை நைஸா எடுத்து நடுவில் ஒளிச்சு வச்சிருக்கான் பாருங்க. பில்லு போடுறதுக்கு தாங்க பெரிய லைனா நின்றுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சண்டே வேறையா, அதனால கூட்டம் அதிகம். அப்புறம் நாங்களே பில் போட்டு வந்துட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தா அங்கேயே முன்னால இந்த ஃபுட் கோர்ட் இருக்குங்க. என் பையன் வந்து அங்க ஒரு பணியாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு இந்த பணியாரம் வேணும் அப்படின்னு அங்கேயே நின்றுட்டான். இது வந்து ஜாப்பனீஸ் டிஷ்ஷு. நம்ம ஊர்ல பணியாரம்னா கார பணியாரம், இனிப்பு பணியாரம் செய்வோம். இவங்க நான்வெஜ் பணியாரம்லாம் செய்வாங்க. Janami, say hi. Hi. Okay. Good. Okay. எல்லாருக்கும் ட்ரிங்க் வாங்கினோம். எனக்கு நான் ஐஸ் காஃபி வாங்கினேன். அப்படியே அதை குடிச்சிட்டு டிவி கடைக்கு வந்தாச்சு. எந்த கடைக்கு வந்திருக்கோம்? இந்த இருக்குல்ல அந்த கடைக்கு டிவி வாங்க வந்திருக்கோம். பிக் டிவி ஒன்று வாங்குவோம் போய். ஓகே, அப்படியே போங்க, பார்த்து போங்க. கீழே பார்த்து கல்லா இருக்கு. ஓ, முடிஞ்சு போமா? ஓகே, கா கமிங். கடைக்குள்ள வந்துட்டேங்க. இங்க இருக்கிற வந்து எலக்ட்ரானிக் ஷாப்ல இது ஒரு பெரிய கடைங்க. நம்ம தேடி வந்த டிவி எங்க இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். என் ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த ஆஃபரை காட்டி இந்த டிவி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம்னு பார்த்தா நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க போல. எல்லாருக்குமே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் நீங்க தேடி வந்த அந்த டிவி. ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கங்கன்னு ரிமோட்டை கையில கொடுத்துட்டாங்க. ஓகேனா எத்தனை இன்ச்சுன்னு மட்டும் சொல்லுங்க, வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுத்துட்றோம்னு வேற சொல்லியிருக்காங்க. வைஃபை கனெக்ட் பண்ணி யூடியூப்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தாங்க. அதனால வீடியோ வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு 4K வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிவியோட ப்ரைஸ் வந்து இங்க போட்டுட்டு பாருங்களேன், $638. டிவி மட்டும் இல்லைங்க, இங்க லேப்டாப்பு, ஃபோனு, வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் எல்லா எலக்ட்ரானிக்கல் டிவைஸும் இங்க கிடைக்குங்க. அவன், பிளெண்டர், காஃபி மிஷின், அப்புறம் அயன் பாக்ஸு, வேக்யூம் கிளீனர்னு நிறைய பொருள் இங்கே வந்து சேல்க்கு வச்சுருந்தாங்க. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஃபோனு எல்லாமே இங்கே வாங்கினதாங்க. இங்கே வந்து எப்போவுமே ஓரளவு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். வரும்போது கூட போய் பார்ப்போம், ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வாங்க வேணாம், நமக்கு டிவி பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குவோம், ஆஃபருக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் வந்த உடனே எங்களுக்கு டிவி பிடிச்சிருந்துச்சு. ஸோ கன்ஃபார்மாக வாங்குறதுன்னு முடிவு எடுத்தாச்சு. ஆனால் இந்த டிவி அவ்வளோ பெருசு எங்கள் காரில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ இதை எப்படி இன்னைக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது.
பாருங்களேன், கிளியரன்ஸ் சேல்னு போட்டிருக்காங்க. இதுல ஒரு டிவி உங்களுக்காக எடுத்து வச்சிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எடுத்து வச்சிருங்க அப்படின்னு நாங்களும் சொல்லிட்டோம். நம்மள மாதிரியே நிறைய பேர் டிவி வாங்கியிருப்பாங்க போல. அங்க ஒரு ஓரத்துல பார்த்தா நிறைய டிவி அடுக்கி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே டெலிவரி கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. அதுல அட்ரஸ் எல்லாம் எழுதி சேர்த்து டிவிலே ஸ்டிக் பண்ணி ஒரு ஓரமா நிறைய டிவிஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. டிவி ஓகேன்னு சொன்ன உடனே இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஒரு டெமோ கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நாங்க மற்ற டிவி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இந்த டிவி பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதோட விலை ஜஸ்ட் 1299 ப்ரூனே டாலர். இங்க நம்ம ஊர் மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்லயும் பொருளை வாங்கலாம். இந்த பெரிய டிவி இருக்குல்ல, இதை வந்து மந்த்லி $23 இன்ஸ்டால்மெண்ட்லயும் பண்ணி கொடுப்பாங்க. Yesterday we did delivery. We will schedule delivery on Saturday. So our driver will give you a call once they are operated. Indoor technical assessment. You have membership. அவ்வளவுதாங்க, கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. பே பண்ண போறோம். அதுக்காக நம்மளோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவாங்களாம். இங்க கொஞ்சம் டிவி வெயிட்டிங்ல இருக்கு டெலிவரிக்கு. இங்க தான் நம்ம டிவியை கொண்டு வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டே டெலிவரி பண்ணுவாங்களாம். இன்னைக்கு வந்து சண்டே, எங்க ஏரியாவுக்கு வந்து வியாழக்கிழமை டெலிவரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க மோஸ்ட்லி இங்க தான் எல்லா திங்ஸும் வாங்குவோம். ஆனா எங்க கிட்ட மெம்பர்ஷிப்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து அவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி மெம்பரா ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் இந்த கடையில திங்ஸ் வாங்கும்போது நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 200 பாயிண்ட்ஸை வந்து ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும்போது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. 200 பாயிண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது பிரைஸ்ன்னு கொடுப்பாங்களாம். டிவியோட பிரைஸ்ல இருந்து $150 ஆஃப்ல இன்னைக்கு நம்ம டிவி வாங்கியாச்சு. இப்போ நான் கிஃப்ட் வவுச்சர்ல நேமு, ஊரு பேரு, அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்கேங்க. $100 பொருள் வாங்கினோம்னா ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க. நம்ம $499 பொருள் வாங்கியிருக்கோமா, அதனால 4 கிஃப்ட் வவுச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் எழுதுறோம்ல, இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த காரா. மே மந்த் எண்டுல வந்து இத குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து பிரைஸ் எல்லாம் கொடுப்பாங்களாம். டிவி வாங்கிட்டோம், அடுத்து கார் வாங்குறோம் கன்ஃபார்ம். என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நாங்க கடையில கொடுத்த அலப்பறைகள். போமா வெளியே, ஒரு டிவி வாங்கிட்டு ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்மளா கிளம்பிடலாம். பிரஷ், டூத் பிரஷ், பல்லு விளக்குறது பிரைஸ் பாருங்க. இது வந்து பல்லு விளக்குற பிரஷ்ங்க. பிரைஸை பார்த்து என்ன இது இவ்வளோ விலையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கம்மியா இருக்கா, அந்த பக்கம் வாங்கலேன், 10,000க்கு ஒரு பிரஷ் இருக்கு, அதை பாருங்களேன் அப்படின்னாங்க. பல்லு வளர்க்குறது 10,000 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதை நம்ம ஒன்ஸ் மட்டும் வாங்கிக்கலாமா, மேலே இருக்க அந்த ப்ரஷ்ஷை மட்டும் மாற்றிக்கலாமா? மேலே அந்த ப்ரஷ் இருக்குல்ல, அது மட்டும் எத்தனை டாலர்? $15. ஓகே, வந்த வேலை சுபமாக முடிந்தது அப்படின்னு கிளம்பி வரும்போது வெளியே நம்ம வாங்கணும்ல அதே டிவியை வந்து டெலிவரி கொடுக்க வண்டியில ஏற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த டிவி வாங்கியிருப்பாங்க போலயே. டிவியை வாங்கியாச்சு. 4வது நாள் வீட்டுக்கும் வந்துடும் டிவி. அவ்வளோதாங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.